ஹாய் ஆல், குட் மார்னிங். நேற்றுக்கு வந்து நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அவங்களது வந்து வயல்வெளி ரொம்ப பசுமையாக இருக்கும். அந்த கோழி குஞ்சுங்க கூட ரொம்ப க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கா. நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு பயந்தா, அதுக்கப்புறம் கொடுத்தோன்னே ரொம்ப க்யூட்டாக அது கூட கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே செடியெலாம் அழகாக இருந்துச்சு. செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி, இது ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கெல்லாம் நிறைய நல்லது. நிறைய இருந்துச்சு. ஸோ பச்சை பசேன்னு இருந்துச்சு. சரி வீடியோ எடுக்கலான்னு தோணி எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணேன். சன்செட் ஆகுது. ஸோ அந்த இடம் மட்டும் அப்படியே கொஞ்சம் டல்லாக, இந்த பக்கம் ஃபுல்லாக க்ரீனிஷாக செம்மையாக இருந்தது. பக்கத்தில் வந்து வீட்டுக்கு தேவையான மாதிரியான சின்ன சின்ன குரோட்டன்ஸு, ரோஸ் செடியெலாம் அழகழகாக இருந்தது. கீழே இன்னும் குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ பார்த்து நடந்துட்டு இருந்தேன். அந்த ஒரு ரோஸ் செடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 ரோசஸ் இருந்திருக்கும். பட்ஸ் இருந்தது நிறைய. ஸோ இந்த மாதிரி தூங்கி எழுந்தோடனே காலையில் இந்த ரோசஸ்லாம் பார்க்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுன்றது யாராவது ஃபீல் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் ரோசஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் யாருன்னா இந்த மாதிரி இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரோஸ் வேணுமா? என்னோட பாப்பாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவள் ரோஸ்க்காக என்கிட்ட சண்டை போட்டுட்டு கேட்டுட்டு இருந்தா. கிவ் மீ, குடுடா அம்மா குடு. குடு ஜேஷு, குடுரு. நைஸ். ஓ ஓ கிவ் மீ, தேங்க் யூ. எவ்வளோ க்யூட் பேசிகிட்டு இருக்கா பாருங்கள். அப்புறம் ஹாப்பி ஆகிட்டாங்க ரொம்ப. அதுக்கப்புறம் பபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது பபிள்ஸ் வேணும் ரொம்ப அடம். அவளுக்கு அதுனா ரொம்ப இஷ்டம். ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க எதுக்காக ரொம்ப அடம் பிடிப்பாங்க, அடமெண்ட்டாக இருப்பாங்கன்றது சொல்லுங்கள். ஸோ ஸ்க்ரீன் டைம் ஃப்ரீ ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அவள் ஒரே ஹாப்பி ஆகிட்டா. ஸோ இப்படி தான் எங்கள் டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.